பாகம் 4 மரணத்தின் விளிம்பில். காட்சி 1. இரவு விழி துரோகம். அர்ஜுன் தனது வீட்டில் உள்ள அச்சுறுத்தும் கடிதம் குறித்து ரவியிடம் பேச நினைக்கிறார். ஆனால் ரவி அழைப்பை ஏற்கவில்லை. சந்தேகம் குமுற அர்ஜுன் ரவியின் வீட்டிற்கு செல்கிறார். அங்கே ரவி இல்லாமல் அவரது வீட்டில் கட்டிலில் மர்மமான அறிகுறிகள் கிடைக்கின்றன. மேசையின் மீது ஒரு கொடூரமான புகைப்படம், அர்ஜுனின் படமும் கீழே எழுதியிருந்த சொற்கள் ட்ரஸ்ட் நோ ஒன். காட்சி 2. இரட்டை முகங்கள். அடுத்த நாள் அர்ஜுன் பிரியாவுடன் சந்திக்கிறார். இருவரும் மகேஷை பற்றி மேலும் தகவலை சேகரிக்க முயற்சிக்கிறார்கள். அர்ஜுனுக்கு தெரிய வருகிறது, மகேஷ் மட்டும் இல்லை, ரவியும் இந்த மோசடி குழுவின் ஒரு பாகம் என்பது. பிரியா அதிர்ச்சியுடன், ரவிதான் நம்மளை கண்காணிக்கிறாரா? அவர் மேலே நம்பிக்கை இல்லை. காட்சி 3. மரணம் பயம். அர்ஜுனும் பிரியாவும் மகேஷின் மறைமுக களஞ்சியத்திற்கு சென்று ஆதாரங்களை திரட்டுகிறார்கள். ஆனால் அங்கு திடீர் சத்தம். அவர்கள் பின்புறம் திரும்பி பார்த்த பொழுது 3 பேர் அவர்களை துரத்துகிறார்கள். அர்ஜுன் மற்றும் பிரியா நெருக்கடியான சண்டையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான கோப்பை கைப்பற்றுகிறார்கள். காட்சி 4. இறுதி கணிப்பு. கதை முடிவில் அர்ஜுன் கோப்பையை வைத்து அதிகாரிகளை அணுகுகிறான். ஆனால் அவர்களும் அதே மோசடி குழுவில் உறுப்பினர்கள் என்பது அவனுக்கு தெரிய வருகிறது. அர்ஜுன் அதிர்ச்சியுடன், எந்த சக்தியும் உண்மையை ஒழிக்க முடியாது, நான் போராடுவேன். கதை மரண பயணத்தில் துரோகங்கள் மற்றும் அரசியல் மோசடிகள் பின்னிலையில் போராட்டத்தில் செல்லும் விதத்தில் முடிவடைகிறது. அடுத்த கட்டத்தில் அர்ஜுன் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவானா? ரவியின் துரோகம் எவ்வாறு முடிவுக்கு வரப்போகிறது? மகேஷின் பின்னால் உள்ள பெரிய சக்திகள் யார்? இந்த திருப்பங்களோடு கதையை கம்பீரமாக முடிக்கலாம். எப்படி இருக்கிறது? கமெண்டில் சொல்லவும். கதை தொடரும்.